ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கையில் பிசைஞ்சா எந்த மாதிரி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஜாரில் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு 10 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாயை உடைச்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய தேங்காயில் 1/2 மூடி தேங்காய்க்கு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். திக்கான பால் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 4-5 சின்ன வெங்காயம் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயை 4ஆக கீறிட்டு இது மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது கூட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வதக்குறப்பயே வீடு ஃபுல்லாக நல்லா கமகமான்னு இருக்குங்க, அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ரசம் வைக்கிறப்ப இந்த தேங்காய் பால் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ செகண்டாகவும் தேர்டாகவும் எடுத்துருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த கெட்டியான தேங்காய் பால் ஃபைனலாக ஊற்றி இறக்கிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ரசம் கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு ரசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ரசத்துக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் சேர்க்குறப்ப இந்த தேங்காய் பால் ரசம் ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இந்த கெட்டி தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சா கரெக்டானதாக இருக்கும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொதிக்காமல் கிளறி விட்டுட்டு இதுக்கு கருவேப்பிலை, உப்பு எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு ரசம் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்தோம்னா தேங்காய் பால் திரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ரசத்தை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு எவ்வளோ தேவையோ அது சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கணுன்னா சூப்பரான உடம்புக்கு குளிர்ச்சியான தேங்காய் பால் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.